ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி ஆண்டவரின் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க அதிக வாய்ப்பை பெறுகிறோம். இந்த வாய்ப்பு நமக்கு அருளப்படுவதன் மூலமாக திருமறையின் உண்மைகளை ஒரு கோர்வையாக நாம் சிந்திப்பதற்கும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருத்தி செயல்படுத்துவதற்கும் அது பெரிதும் துணை புரிகின்றது. அந்த அடிப்படையிலே வருகின்ற நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் அவர் ஆற்றிய மலை பிரசங்கம் என்கின்ற அவருடைய மலை பிரசங்கம் என்கின்ற அருளுரையிலிருந்து முதல் பகுதியாக இருக்கின்ற பாக்கிய வசனங்கள் அவற்றிலிருந்து நாம் சிந்திக்க முற்படுவோம். நம்முடைய தொடர் சிந்தனைகளுக்குள்ளாக செல்வதற்கு முன்னதாக மலை பிரசங்கத்தை குறித்து ஒரு சிறிய அறிமுகம். அறிஞர்களிடையே இந்த மலை பிரசங்கத்தை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே சமயத்தில் தொடர்ந்து இந்த அருளுரைகளை ஆற்றினாரா, அல்லது ஆண்டவர் அவ்வப்பொழுது பேசிய வார்த்தைகளை, போதித்த போதனைகளை அவருடைய சீடர்கள் தங்களுடைய பாரம்பரியத்திலே, வாய்வழி பாரம்பரியத்திலே வைத்து பின்னர் அதை ஒரு தொடர் அருளுரையாக பிரசங்கமாக தொகுத்து தந்தார்களா என்பது ஒரு சிந்தனை. அது நமக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுப்பதில்லை. இரண்டாவதாக, இது மலைமேல் ஆற்றப்பட்ட அருளுரையா அல்லது சமவெளியில் ஆற்றப்பட்ட அருளுரையா என்பதிலும் இரண்டு வித்தியாசமான கருத்துக்கள் உண்டு. ஏனென்றால் மத்தேயு ஆண்டவர் மலைமேல் ஏறினார், அங்கே இருந்து திருவாய் மலர்ந்து அருளிய வார்த்தைகள் என்று சொல்லுகின்றார். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சமவெளியின் மேல் இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய போதனைகள் இங்கே ஒரு வலிமையோடு கூட வருவதை நாம் பார்க்கலாம். உலகத்திலேயே பலரையும் ஈர்த்த ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது திருமறை. அதிலும் குறிப்பாக இந்த மலை பிரசங்கம் ஒரு இலக்கிய சாதனை என்று சொல்லப்படுகின்றது. இந்திய தேசத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்களுடைய அகிம்சை சிந்தனை அதற்கான உந்துதலாக இருந்தது ஆண்டவருடைய மலை பிரசங்கம் என்று ஒரு செய்தி உண்டு. எனவே அந்த அடிப்படையிலே மலை பிரசங்கம் பலரை தன்னகத்தை ஈர்த்த ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய தொகுப்பு என்றால் அது மிகையாகாது. அதற்கு மேலாக இது கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகச் சிறப்பாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு இறையியல் சாதனை, தியோலாஜிக்கல் மாஸ்டர் பீஸ், இறையியல் சாதனை என்று சொல்லப்படுவது உண்டு. ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளிய இந்த செய்திகளை சொல்லுகின்ற மத்தேயு ஆண்டவரை எப்படி சொல்லுகிறார் என்றால், இவர் பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஆண்டவர் இங்கே திரும்ப திரும்ப சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு அதை சொல்லுவார், மோசேயை பார்க்கிலும் பெரியவர் எங்கே இருக்கின்றார். இயேசு மோசேயை விட பெரியவர்.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே யோனாவை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 42, 45 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதின் குமாரனே என்று மக்கள் ஆண்டவரை அழைக்கும் பொழுது அதிலே தாவீதை பார்க்கிலும் பெரியவராக ஆண்டவர் மக்களால் அங்கீகரிக்கப்படுகின்றார். இவையெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், யூதர்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டின் தங்களுடைய திருமறை, நாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற திருமறை தான் அவர்களுடைய திருமறை. அந்த திருமறையிலே மிக முக்கியமான பாரம்பரியங்களாக கருதுவது நியாயப்பிரமாணங்கள், திருச்சட்டங்கள். இந்த திருச்சட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றவர் மோசே. ஏனென்றால் அவர் சட்டத்தை வழங்கினார், நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு வழங்கினார், கர்த்தருடைய கற்பனைகளை அவர்களுக்கு வழங்கினார். எனவே மோசே மிகப்பெரிய ஒருவராக அவர்கள் போற்றி அவரை மனதிலே உயர்வாக கருதினார்கள். அதே போல பழைய ஏற்பாட்டிலே காணப்படுவது இறைவாக்கினருடைய பாரம்பரியம். தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றவர்கள். தீர்க்கதரிசிகள் இல்லை என்றால் அவருடைய சமய வாழ்க்கை, அவருடைய சமூக வாழ்க்கை என்றைக்கோ சின்னாபின்னமாக போயிருக்கும். எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை அவ்வப்பொழுது கடிந்துரைத்தார், கண்டித்துரைத்தார், அவர்களை உற்சாகப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், அவர்களை நெறிப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை உரைக்கின்றது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லி ஒரு தீர்க்கர் சொல்லிவிட்டால் உடனடியாக அனைவரும் பயந்து நடுங்கி அவர் முன்னதாக வந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவர்கள் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே. எனவே இறைவாக்கினருடைய பாரம்பரியத்தை அதிகமாக அவர்கள் போற்றி மதித்தார்கள். யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற தீர்க்கதரிசிகள் அனைவரை காட்டிலும் பெரியவர் இதோ நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற செய்தியை உரைக்கின்றார். சாலமோனை பார்க்கிலும் பெரியவர், தாவீதை பார்க்கிலும் பெரியவர். அரசர்கள் மூன்றாவதாக மிக முக்கியமானவர்கள், அவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அதே போல ஆலயம் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஒரு பெருமிதம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருப்பது உண்டு. இன்றும் அந்த எருசலேம் தேவாலயத்தின் இடிக்கப்பட்ட நிலையிலே ஒரே ஒரு சுவர் மிச்சம் இருக்க அதிலே முட்டி மோதி ஜெபிக்கின்ற யூதர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே ஆலயம் அவர்களுக்கு மிக பெருமைக்குரியது. அந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. மத்தேயு சொல்லுகின்றார், ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இப்படி பழைய ஏற்பாட்டின் பாரம்பரியங்களிலே மிக பெரியவர்களாக கருதப்பட்டவர்கள், பெருமைக்குரியவர்களாக கருதப்பட்டவர்கள், அவர்கள் அனைவரை காட்டிலும் பெரியவர் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல நிலைகளிலே நமக்கு வருகின்ற ஒரு செய்தி, உணர்வு என்னவென்றால், ஆண்டவர் அனைத்திற்கும் மேலானவர், இயேசுவானவர் நம்முடைய அனைத்துக்கும் மேலானவர் என்பது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மூசேயின் தீர்க்க தரிசனங்களுக்கு மறுவிளக்கமும் அதற்கு உண்மையான அர்த்தத்தையும் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். மோசே வார்த்தைகளை அறிவிப்பதற்கு, திருச்சட்டத்தை அறிவிப்பதற்கு மலையின் மேல் ஏறி சென்றார். அங்கே ஆண்டவரை, கடவுளை தரிசித்தார். கடவுள் சொன்ன வார்த்தைகளை கேட்டார். கீழே இறங்கி வந்து மக்களுக்கு அறிவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கேட்டு சொல்லுகின்றவராக இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் நேரடியாக மக்களுக்கு அறிவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த மலை பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை, உயர்வை, சிறப்பை நமக்கு மிக அழகாக புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலேயே தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு இறையியல் சாதனை நிகழ்த்திய ஒரு தொகுப்பு என்றால் மிகையாகாது. இந்த வருகின்ற நாட்களிலே இந்த மலை பிரசங்கத்தின் தொடக்கமாக இருக்கின்ற பாக்கிய வசனங்களை குறித்து நாம் சிந்திக்க பெற்றிருக்கின்ற வாய்ப்பு சிறப்புடையது. அவற்றை சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேச நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.